நிமிஷா பிரியா இந்த உலகத்தில் இன்னும் ஒரு 6 நாள் தான் அந்த அம்மா உசுரோடு இருக்கும். 7வது நாள் அந்த அம்மாவை துடிக்க துடிக்க தொங்க விட்டு கொன்றுவாங்க ஏமன் நாட்டில். லாங் ஸ்டோரி ஷார்ட்டு, அந்த அம்மா ஒரு கொலை பண்ணிடுச்சு. ஆனால் அந்த கொலையை நம்ம நினைக்கிற மாதிரி கத்தியால் குத்தியோ அருவாளால் வெட்டியோ இல்லை முகத்தில் அந்த பஞ்சை வச்சு முக்கியோ அப்படிலாம் எதுவும் கொல்லலை. ஆக்சுவலி அந்த அம்மா கொலை பண்ணணும்னே நினைக்கல, அவன் செத்துட்டான். நம்ம ஊரில் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மெடிக்கல் எரர். மெடிக்கல் எரர். அப்படி பார்த்தா நம்ம ஊரில் பல கொலைகாரங்க, படித்த கொலைகாரங்க, அந்தஸ்துள்ள கொலைகாரங்க பல பேர் இருக்காங்க. இந்த அம்மா ஏமன் நாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2007 போயிருக்குன்னு நினைக்கிறேன். 2007 போய் ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருந்துருக்கு. அங்கே ஃபேமிலி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே உள்நாட்டு போர், அது இது, வாழ வழி இல்லை, ஃபினான்ஷியலாக ட்ரபுளு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் குழந்தையும் ஊருக்கு வந்துருச்சு, இங்கே இந்தியாவுக்கு திரும்பி வந்துருச்சு. ஆனால் அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க, எப்படியாவது சர்வை பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நாளாக நாளாக நிலைமை ரொம்ப மோசமாகுது. அங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த அம்மா இருக்குது. அந்த அம்மா வந்து நர்ஸு, பல ஹாஸ்பிட்டலில் ஏமன்லேயே வேலை பார்த்துருக்காங்க, நிறைய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து அது புகுந்த வீடு மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க. இந்தியாவிலேருந்து போனாலும் இந்தியாவை விட அவங்க வந்து அங்கே இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. அதை விட்டு வர மனசு இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே சரி ரைட் நம்ம வேலை பார்த்தா தானே முடியாது, நாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணியிருக்காங்க. பட்டு அந்த ஊரில் நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ். என்ன மேட்ருனா, அந்த ஊருக்கு அவன் சிட்டிசன், எவன் அந்த சொந்த ஊர்க்காரனோ அவன் மட்டும்தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணலாம். இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்கல்ல, ஒரு 8-9 வருஷமாக இருந்திருக்காங்கல்ல. அப்படி இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு லோக்கல் பழக்கம்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி லோக்கலில் ஒரு ஆள் மக்தின்னு பேர். அந்த மக்தியை வந்து 2 பேர் சேர்ந்தாப்புல ஒரு கிளினிக் ரன் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல தான் புரியல, அந்த அம்மா டாக்டரா, அந்த அம்மா எப்படி கிளினிக் ரன் பண்ணலாம்? ஏன்னா அவங்களே ஒரு நர்ஸு தான். ஏதோ கிளினிக் ரன் பண்ணலான் இருக்காங்க, கிளினிக்கு ரன்னும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்ச நாள் வந்து பிஸ்னஸ் நல்லா போகுது, நினச்சதை விட. அந்த அம்மா அப்போ தான் வந்து லைஃப்பில் அப்பாடா ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு நினப்பு அப்போ தான் கொஞ்சோண்டு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் பணம் உள்ளுக்குள்ளே புரள்றதை பார்த்த உடனே அந்த பார்ட்னராக ஒரு ஆள் வந்தாங்கல்ல, அவங்க எதுக்கு இந்த ஊரில் ஏன்னா அவங்க பேரில் தான் இருக்கு, ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க பேரில் தான் வச்சுக்க, வேறு வழி கிடையாது. நம்பிக்கையின் பேரில்ன்றத விட கட்டாயத்தின் பேரில். அது என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு இதில் எந்த பங்கும் கிடையாது, ஓடிடு, ஒழுங்கு மரியாதையும் ஊருக்கு ஓடிடு, வந்துடாது இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அடித்து துரத்திருக்கேன். இந்த அம்மாவும் அங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி பார்த்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு படி மேலே போய் அதனால் என்ன பண்ணிட்டான், எனக்கு இந்த அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, புருஷன் ஊரில் இருக்காப்புல. ஆனால் இங்கே எனக்கு இந்த அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் 2 ஜோடின்னு ஃபோட்டோவெல்லாம் மார்ஃபிங் பண்ணி அந்த அம்மாவோட பாஸ்போர்ட் முதல் கொண்டு பிடுங்கி வச்சுட்டான். இதை அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டாலும் திரும்பி வெளில வந்துட்டான். என்னதான் இருந்தாலும் எவ்வளோ ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது, சின்ன கிரைம் தானே, அதனால் வெளியில் வந்துட்டான். அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீ என்ன பண்ணு, அவனுக்கு அந்த மயக்க மருந்து, நீ மெடிக்கல் ப்ரொஃபஷன் தானே, நர்ஸு தானே, மயக்க மருந்து கொடுத்து அவன்கிட்ட என்னென்ன லவட்ட முடியுமோ உன்னோட பொருள், உனக்கு சொந்தமான பொருள், அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வந்துடு அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கான். இந்த அம்மாவும் கான்ஃபிடென்ட்டாக இறங்கியிருக்கு, நமக்கு தெரியாதா அப்படின்ட்டு. ஆனால் அது கொடுத்த மருந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ஓவர் டோஸ் ஆகி அவன் செத்துட்டான். இந்த கேஸ் 2017 நினைக்கிறேன், இது 8 வருஷமாக கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா 8 வருஷமாக ஜெயிலில் தான் இருக்குது. அந்த ஏமன் நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சொந்தக்காரன், அந்த மக்தி சொந்தக்காரன் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இவங்க காம்பன்சேஷன் கொடுத்தா, காசு கொடுத்தா அந்த அம்மாவை உசுரோடு விட்டுடுறோன்னு இருக்காங்க. கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம், எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் செத்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நாங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டுடுறோம்.
ஆனால் கொடுமை என்னென்னா, அந்த அம்மாவுக்கு அந்த நிமிஷா பிரியாவுக்காக வாதாடினாப்புல வக்கீல், அந்த வக்கீலுக்கே காசு கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. அவருக்கு பெண்டிங் இருக்கான், அவங்களுக்கு பெண்டிங் வச்சு இவங்களுக்கு எப்படி காசு கொடுப்பாங்க. அந்த ஆள் கோச்சிக்கிட்டு இதை வந்து அந்த பண்ணாமல் விட்டாப்புல, ஏதாச்சும் முயற்சி பண்ணி இருந்துருக்கலாம். இப்போ அந்த அம்மாவை தூக்கில் தொங்க விட போகிறாங்க. இந்தியாவிலேருந்து காப்பாற்ற முடியாமல் இருக்குது. ஆக்சுவலி அந்த அம்மா ப்ரொஃபஷனல் கில்லர் கிடையாது, கூலிப்பட கிடையாது. பொழைக்க போன இடத்துல பொழைக்க விடாததுனால கொலை பண்ணணுன்ற எண்ணம் கூட அந்த அம்மாவுக்கு கிடையாது, நடந்து போச்சு. அந்த அம்மாவும் குற்ற உணர்ச்சியில் இருக்கும், ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு உசுறு போச்சு இல்லையா. ஆனால் இப்போ இந்தியா நினச்சி இதில் எப்படி இந்தியா இன்டர்ஃபியர், ஏன்னா அவங்களே காம்பன்சேஷனுக்கு வரேன்றாங்க, காசு கொடுத்தா ஆளை விட்டுருன்றாங்க, இல்லாட்டி நான் கேஸ் நடத்துவேன், தீர்ப்பு தான்ட்டான், தொங்க விட்டுருவோன்ட்டான். இப்போ இந்தியா எதுவும் பண்ணாமல் உட்காந்து அவங்க கேட்குற காம்பன்சேஷன் எவ்வளோ கேட்குறாங்க தெரியல, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு 20 லட்சம். அந்த காசை கொடுத்தா அந்த ஃபேமிலி ஒரு ஆளை இறக்காது, இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு இது ரீபர்த். ஆனால் அதுக்கான முயற்சிகள் என்ன இது வரைக்கும் இந்தியாவில் எடுத்திருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம், பேச்சுவார்த்தை நடத்தி 8 வருஷமாக ஒரு புண்ணியமும் இல்லை. கடைசியில் அந்த அம்மாவை தொங்க விடுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இப்போவும் இந்தியா நினச்சா காப்பாற்றலாம். ஆனால் என்ன பேமெண்ட்டு கேட்டாங்க, என்ன பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அந்த பேமெண்ட்டு எப்படி கொடுக்க போகிறாங்க, ஒன்றும் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.